வணக்கம். வணக்கம். எப்பொருள் யார் யாவரைக் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வகுப்புகள் தொடர்ந்து நடத்துறதுக்கு நீங்க அரணா முடிஞ்ச அளவுக்கு தினம் வகுப்புக்கு வந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வகுப்புக்கு வாங்க. நிறைய கேள்விகள் வருது. ம். தினம் வகுப்புக்கு வந்து அதை பதிவு பண்ணுங்க. தினம் என்ன பேசுறீங்க அப்படிங்கிறது குறிப்பில் எழுதுங்க. என்ன கேள்வி கேட்டங்கிறது குறிப்பில் எழுதணும். உங்கள் உடல் எடை கவனிச்சுட்டு வரணும். தினமும் காலை மாலை என்ன நடக்குதுங்கிறது பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ணது, பயிற்சி பண்ணாதது, வகுப்புல கலந்தது, கலக்காதது, எடை எல்லாம் தினம் குறிச்சிட்டு வரணும். அருணா, புரியுதா? சரிங்க. எல்லாம் குறிப்பேடு வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேங்க. எல்லாம் குறிப்பேடு வாங்கியிருக்கணும். அப்புறம் எடைக்கருவி வாங்கியிருக்கணும். எடை கவனிச்சுட்டு வரணும். எல்லாம் தரவசிக்கணும். இது உங்களை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். 10 மாதத்துக்கு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி தேர்வு அடையணும். சாதாரண விஷயம் இல்லை. எல்லா கஷ்டம் வரத்தான் செய்யும். இது கஷ்டத்துக்கு ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் தினம் 20 நிமிஷம் ஒரு வகுப்பு, குறைஞ்சபட்சம் ஒரு 4 வகுப்பாக நீங்கள் கலக்கணும். சரி, இப்போ இயற்கை தேர்வு முறைன்னு ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். இப்போ காலையில் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன், பார்த்துருப்பீங்க. இயற்கை தேர்வு முறைன்னு ஒன்று இருக்கு, நேச்சுரல் செலெக்ஷன். அதனால் இயற்கை தேர்வு முறைனா என்ன? இயற்கை தேர்வு முறை. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 5வது உங்களது விட்டு விட்டு என்ற சரியா எடுக்குதா இல்லை அலைவரிசை என்ற சரியா இருக்கா? உங்களது விட்டு விட்டு எடுக்குது. என்ற மூஞ்சி தெரியுதா? சரி. இந்த இயற்கை தேர்வு முறையில கீழே பார்த்தீங்கன்னா 5 வகையான கோட்பாடு இருக்கும். அதில் கீழே கோட்பாடு பாருங்க. முதல் கோட்பாடு இனப்பெருக்க வேகம் பயங்கரமா இருக்கும். இந்த இனப்பெருக்க வேகம் அதிவேகமா இருக்கும். அந்த முதல் கோட்பாடு இதைத்தான் வெங்கடேசன் எழுதியிருப்பார். இனப்பெருக்க வேகம் அதிகமா இருக்கும் அப்படின்னு எழுதியிருப்பார். கடைசியில பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க வேகம் குறைஞ்சிரும். இந்த இனப்பெருக்க வேகம் குறையிறது தான் வந்து இயற்கை தேர்வு முறைன்னு பேர். ஆரம்பத்துல ஏன் இனப்பெருக்கம் செஞ்சது? இயற்கை இனப்பெருக்கம் செஞ்சு 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 கழிச்சுக்கிட்டே வருது. பல கோடி ஆண்டையை கழிச்சு 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 கடைசியில 5ஆம் அறிவு வருகின்ற பொழுது இனப்பெருக்க வேகம் குறையுது. 6ஆம் அறிவு வர்றப்ப இனப்பெருக்க வேகம் 1ல் வந்து நிற்குது. பல கோடி பல லட்சக்கணக்கில் பல கோடி கணக்கில் இனப்பெருக்கம் செய்த அந்த அமீபா பாரமீசியம் கடைசியில ஒரே ஒரு குழந்தை பெற அளவுக்கு மாறி இருக்கு. அந்த ஒரு குழந்தைய நிலைச்சு நிக்கணும்னா இயற்கை என்ன பண்ணிருக்கு பாருங்க. அந்த ஒரு குழந்தைய நிலைச்சு நிக்கணும். எல்லாம் அழிந்துதான் தப்பிச்சுது. இயற்கை தன்னை அழியாமலே தன் சந்தையை காப்பாற்றணும்னா அவன் இன்னும் அந்த பசிங்கிற ஒரு நோயை கொடுத்து அவனை சாகடிக்குது. அதுலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, அந்த பசியை கட்டுப்படுத்த தெரியாம அரைங்குறையமா உணவு பழக்கத்துக்கு போய் உணவு பழக்கத்தை நிறுத்துறது. உணவு பழக்கத்தை நிறுத்தினதுக்கு முன்பாகவே ஏற்கனவே சாப்பிட்டதில் வெளியே எடுக்கணுங்கிற அக்கறை இல்லாம, அது வந்து காய்கறி சாப்பிட்டு தான் வெளிக்கு போகணுங்கிற அக்கறை இல்லாம, தண்ணீரும் கீரை சாப்பிட்டு தான் அது சுத்தப்படுத்தணுங்கிற அந்த அறிவு இல்லாம, பக்தி மார்க்கத்தை முட்டாள்தனமான ஆதிகால தூய்மையான பக்தி மார்க்கத்தை புரிந்து கொள்ளாமல், ஆதிகால தூய்மையான கர்ம மார்க்கத்தை புரிந்து கொள்ளாமல், ஆதிகால தூய்மையான ஞான மார்க்கத்தை புரிந்து கொள்ளாமல், ஆதிகால தூய்மையான யோக மார்க்கத்தை புரிந்து கொள்ளாமல் தவறான வழியில போய் பக்தியின் பேர்ல தன்னை கெடுத்துக்கிறது, கர்மங்கிற பேர்ல தன்னை கெடுத்துக்கிறது, எதையுமே படிக்காம தன்னை கெடுத்துக்கிறது, தனக்கு எல்லாம் தெரிகிற ஆணவத்துல கண்டபடி சாப்பிட்டு அந்த நீரையும் தூய்மையான அந்த கீரையும் சாப்பிடாமலேயே உணவு கட்டுப்பாட்டுக்கு வந்து செத்து போடாத 100 பேர் இருக்காங்க. ஆக அந்த தூய்மையான ஒழுக்கத்தை பின்பற்றோம்னா அவன் சிறந்த ஒரு ஆசிரியர் முன்பாக செய்து காட்ட வேண்டும். ஒரு இயற்கை மருத்துவர் முன்னாடி செஞ்சு காட்டணும், அல்லது ஆயுர்வேத மருத்துவர் முன்னாடி செஞ்சு காட்டணும், அல்லது ஒரு சித்த மருத்துவர் முன்னாடி செய்து காட்டணும், அல்லது ஒண்ணுமே தெரியாத எம்பிபிஎஸ் மருத்துவர் முன்னாடியாவது செஞ்சு காட்டணும். அல்லது இப்பதான் நீர் மருத்துவம் நான் கொண்டு வந்துட்டேன், சிஸ்டமேட்டிக் கொண்டு இவர்கள் முன்னாடி செய்து காட்டினா மட்டும்தான். எடுத்துனே யாருக்கும் இது கிடையாது. எடுத்துனே தண்ணீரும் கீரை தான் அது அடிப்படை. தூய்மையான தக வைத்த கீரையை சாப்பிட்டு தண்ணீர் சாப்பிட்டு தினமும் அதை கவனிக்கணும். தினமும் சிறுநீர் எப்படி போகுது, அது மஞ்சளா போகுதா, நாக்குல மஞ்சள் படியுதா, வாயில வந்து என்ன விஷம் படியுது, இறப்பில வந்து கோலப்படியுதா, இப்படியெல்லாம் கவனிச்சு 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 தான் படிப்படியாக முன்னேறி அப்போதான் மரணத்தை நோக்கி மரணத்திலிருந்து தப்பிச்சு மேலே போகிறான். அதான் ஐந்தாம் திட்டத்தில் பாருங்க, அந்த சார்லஸ் டார்வினுடைய 5 கோட்பாடு நுண்ணிய கோட்பாடு. அது பார்த்தீங்கன்னா 5வது கோட்பாடு தான் வந்து ரொம்ப இயற்கை தான் மனிதனை தேர்ந்தெடுக்கிறது. அதில் தான் நீர் மருத்துவம் வருது. அதனால தான் 100க்கு
99 பேத்துக்கு இது புரியாது. அதான் அவர் சொல்லிட்டாரு இயற்கை தேர்வு முறை. அந்த இயற்கை தேர்வு முறை படிங்க, 5வது கோட்பாடு படிங்க. அருணா படிங்க, 5வது கோட்பாடு படிங்க. உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன், டெலகிராம்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. இந்த 5வது கோட்பாடு படிங்க. புக்லையாங்கய்யா இல்ல நீங்க அனுப்புன பறவைகள், மிருகங்கள், பூட்டிகள், தொடுதல், அதுவல்ல நகல். அதுவல்ல இல்ல, அது அது தனி. அது 5வது கோட்பாடு, அது தனி. டார்வினுடைய தனி கோட்பாடுன்னு தனியா காலையில அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. இப்ப காலையில அனுப்பிச்சேன், இப்ப 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சேன். அதுல பாருங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன், டெலகிராம்ல அனுப்பிச்சிருக்கிறேன், அதை பாருங்க. காலை நீர் மருத்துவம் அந்த குழுவில் அனுப்பிச்சிருப்பேன், அல்ல 6-7 நீர் மருத்துவம் அதுலயே அனுப்பிச்சிருப்பேன் பாருங்க. அடுத்தது அப்படி படிங்க. வந்துருச்சா? பார்த்துட்டீங்களா? அந்த சார்லஸ் டார்வினுடைய 5 கோட்பாடு இப்ப காலை ஒரு 10 நிமிஷம் கூட அனுப்பிச்சேன், அது படிச்சவங்க அப்படி படிங்க. இயற்கை தேர்வு ஆ, டார்வினின் கருத்துப்படி மிக சிறந்த என கருதப்படும் உயிரினங்கள் ம் இயற்கை தேர்வினால் ம் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாழும் தகுதியை பெறுகின்றன எனலாம். ம் ம் இயற்கை ம் தேர்வு என்பது மனதில் ம் அஹ், உறவு உறவகித்து கொண்டு ம் உயிரிகளை உயிர்களை தாங்கும் இயற்கை குழுவாகும். ம் தப்பி வாழ்தலுக்கான தகவமைப்பு வேறுபாடுகளை கொண்ட வணக்கம் உயிரினங்களை வணக்கம். ம் மட்டுமே இயற்கை தேர்வு சக்திகள் வாழ்வதற்கு ஊக்குவிக்கும். ம் அவ்வுயிர்களை டார்வின் மிக சிறந்தவை என வகைப்படுத்தினார். ம் முறையற்ற பண்புகளை கொண்ட உயிரினங்கள் உயிர் தொகையிலிருந்து இயற்கை தேர்வு சக்திகளால் புறக்கணிக்கப்பட்டு அழிந்துவிடும். மாறுபாடுகளுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட உயிரினங்கள் பரிணாம பாதையில் பாதையில் அடுத்தடுத்த பாதையில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு நகர துவங்கும். இது என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இது என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க. என்ன புரியுது? இதுல என்ன சொல்ல வர்றாரு டார்வின்? என்ன சொல்ல வர்றாரு சொல்லுங்க. டார்வின் என்ன சொல்ல வருகிறார்? காலையில் அனுப்பிச்சா எல்லாத்துக்கும் இதை படிச்சிருக்கணும் எல்லாருமே. என்ன சொல்ல வர முக்கியமான செய்தி? அதாவது அடாப்ட் ஆகணுங்க. அதோட எல்லா சேஞ்சஸ்க்கும், இயற்கையோட சேஞ்சஸ் எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகி அது மேல் படிக்கு வந்துட்டே இருக்கணும். அது அடாப்ட் ஆக முடியலன்னா அது அழிஞ்சிரும், அந்த உயிர் அழிஞ்சிரும், சாகடிச்சிரும். அழிந்துருங்க நல்ல வார்த்தை கடுமையா போடுங்க. என்னது? இயற்கையை சாகடிச்சிரும். கே சீனிவாசன், இந்த கேசவன் இதை அனுப்பிச்சிருக்கேன், பாத்தீங்களா? யாரும் இது படிச்சீங்க? மகாலட்சுமி பாத்தீங்களா? மகாலட்சுமி படிச்சீங்களா? காலையில 10 நிமிஷம் கூட அனுப்பிச்சேன், ரொம்ப முக்கியமான செய்தி. படிச்சீங்களா? படிக்காம சும்மா வரக்கூடாது. என்ன அனுப்பிச்சிருக்காங்க? நிறைய செய்தி அனுப்பிச்சுட்டே இருக்கேன். நிறைய யாரும் செய்தி பாக்குறதுல படிச்ச மாதிரி சொல்றதே கிடையாது. படிச்ச மாதிரி அது கை தூக்குங்க, இந்த பெருவரை உயர்த்தி ஒரு சிக்னல் போடுங்கன்னா அதை மண்டையில ஏறதே இல்லை. அதை படிச்சுட்டு தான் வரணும். காலையில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். இனிமேல் ஆர்வத்தோட இனியில் என்ன போட்டிருக்காரு பார்த்துட்டு வரல அப்படின்னா உள்ள அனுமதி தர மாட்டேன். சும்மா குணம்னு உங்க சொந்த விஷயத்திலும் பேசக்கூடாது, இல்லை புத்தகத்தில் இருக்கிறதே பேசிட்டு கூடாது. புது செய்தி என்ன அதாவது இந்த புத்தகத்துக்கு, வெங்கடேஸ்வருடைய புத்தகத்துக்கு பட்டை தீட்டுற மாதிரி செய்திகளை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதையும் நீங்க படிக்கணும். யார் படிச்சீங்க? அருணா படிச்சீங்களா? இப்போ அருணா படிச்சீங்களா? இப்போ படிச்சேங்கய்யா. படிக்க வேண்டும். 5வது பாயிண்ட் படிங்க. அஞ்சாவது விஷயத்தை படிங்க. யார் 5வது விஷயத்தை படிங்க. மகேஸ்வரி படிச்சிருந்தா நீங்க படிங்க. இல்ல முழிக்கிறது பார்த்தா திருன்னு முழிக்கிறீங்களா எல்லாருமே? சும்மா அப்படியே அப்படி எந்திரிச்சு உடையாந்துடுறது. என்ன அனுப்பிச்சிருக்கான் இவனுக்கு? இவனுக்கு வேற வேலையே இல்லையா? சும்மா அனுப்பிச்சிட்டே இருக்க, நம்மளை படிக்க சொல்றானு, போட்டு கொன்று எடுக்கிறானு. இதெல்லாம் எரிச்சல் வரத்தான் செய்யும். இதெல்லாம் படிக்காம வராதிங்க நீங்க, புரியுதா? மங்கி மாதிரி இங்க வர முடியாது. சரியா? இந்த மங்குனி மாதிரி சொல்ற மாதிரி என்னமா
26 கேஸ்ல சரியான மங்கிரி அமைச்சரா இருப்பீங்களான்னு தெரியுது. அந்த மாதிரி மங்கிரி மாதிரி வரக்கூடாது. நான் இரவு பகலும் தூங்காம அனுப்பிச்சிட்டே இருக்கேன், பொழப்பு கட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். அதை படிக்காம முடியாந்துடுறது. என்ன படிச்சாரு ஐயா இன்னைக்கு, என்ன இனிமேல வந்து என்ன செய்தி அனுப்பிச்சீங்க, நான் படிக்க மறந்துட்டேன், மன்னிப்பாது கேட்கணும். அதையும் கேட்கறது இல்லை, சும்மா அப்படியே வந்துடுறது பெரிய அறிவாளி மாதிரி. நானே பெரிய முட்டாளு. இப்ப நானே முட்டாளா இருப்ப, நீங்க எப்படி இருப்பீங்க முட்டாளு? அது அடி முட்டாள வாத்தியாரே முட்டாளா, இப்ப நீங்க அதை விட முட்டாளா தான் இருப்பீங்க. நாம ஏதாவது கொஞ்சம் அறிவை பட்ட தீட்டிக்கலாம். நாம எப்படி கொஞ்சம் அறிவாளியாகி நம்ம கொஞ்சம் புத்தியை காட்டலான்னு பார்த்தா, நம்மளை விட நீங்க மோசமா இருந்தது எப்படி? என்னை விட நீங்க படிச்சுட்டு வரணும். அப்படி தேடலே இருக்கணும், நீங்களே தேடணும். தேடி தேடி பாரு, டார்வின் கொள்கை எப்பவோ எழுதி வச்சது. டார்வின் கொள்கை எப்பவோ நான் தினத்தந்தியில் எடுத்து வச்சது. ரொம்ப நாள் தேர்ந்தேன். நீங்க வந்து சார்லஸ் டார்வினுடைய 5 கோட்பாடு வந்து ரொம்ப அற்புதமான கோட்பாடு. நம்ம பேசுறதே டார்வின் கோட்பாடு தான் பேசிட்டு இருக்கிறோம். நம்ம முதல் பாடமே டார்வின் கோட்பாடு தான். அது பாரு கரெக்டா எழுதியிருக்காரு. வெங்கடேசனை எவ்வளவு பேர் ஒரு அறிவாளி, எவ்வளவு ஒரு புத்திசாலிங்கிறத அதிலே காட்டிடலாம். ஒன்றாம் அந்த டார்வினுடைய கோட்பாட்டில் முதல் கோட்பாடு அதிவேகமான இனப்பெருக்கம்னு எழுதியிருப்பாரு. படிங்க மகேஸ்வரி, முயற்சி பண்றீங்க படிங்க. இயற்கை தேர்வு. அந்த முதல் இயற்கை தேர்வுல முதல் கோட்பாடு 5 கோட்பாடு இருக்கும். இயற்கை 35ன்னு போட்டு இயற்கை கோட்பாட்டை விவரின்னு சொல்லியிருப்பேன். ஆங்கிலத்திலும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கும். ஆங்கில கட்டுரையும் இருக்கு, தமிழ் கட்டுரையும் இருக்குது. எல்லாம் எடிட் பண்ணி ஒழுங்கா போட்டிருக்கேன். படிங்க படிங்க, முதல் கோட்பாட்டை படிங்க. ஃபர்ஸ்ட்ல 5வது பாயிண்ட் தானங்க கேட்டீங்க? முதல் பாயிண்டையும் படிங்க. முதல் பாயிண்ட் படிச்சுட்டு 5வதுக்கு வாங்க, சீக்கிரம் படிங்க, நேரம் விரயமாகுது. ஐயா, மிதமிஞ்சிய இனப்பெருக்கம், அளவற்ற பிறப்பித்தல் திறன், தங்களை போன்ற பின் சந்ததியை உருவாக்கும் உள்ளுணர்வு அனைத்தும் விலங்குகளுக்கும் உண்டு. இதனால் அவை தங்களது துதியினை சியோதிமிதி விதியின் பெருக்கமடைவான் செய்மை கொண்டிருக்கும். இத்தகைய திவிலிக்கின்றி அனைத்து உயிர்களும் காணலாம். உதாரணமாக ஒரு பெண் சாமான் மீன் இனப்பெருக்க காலத்தில் 22 லட்சம் முட்டைகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டது. அட்லாண்டிக் பகுதியில் வாழும் ஓர் சிறப்பின உயிரி ஒரு பருவ காலத்தில் 80 மில்லியன் முட்டைகளை தயாரித்து வெளியேற்றலாம். இனப்பெருக்க காலத்தில் காடை மீன்கள் அட்லாண்டிக் சுரப்பில் 10 மில்லியன் முட்டைகள் தோன்றும் வாய்ப்புண்டு. எவ்வகை தளப்பின்றி இயற்கையாக இனப்பெருக்கம் நடைபெற்ற இயலுமெனில் ஓரினை குருவிகள் 10 ஆண்டுகளில் 275 பில்லியன் குருவிகளை தோற்றுவிக்க இயலும். மிக குறைவாக பிறப்பித்தல் திறனுடைய யானையும் டார்வின் உதாரணம் காட்டுகின்றார். யானைகள் பொதுவாக தங்களது 30 வயதில் பருவ முதிர்ச்சி அடைந்து இனப்பெருக்க முயற்சியில் ஈடுபடும். இவ்வகையில் அவை 90 வயது வரை இனப்பெருக்கம் செய்யலாம். தனது வாழ்நாளில் ஒரு பெண் யானையாவது 6 முறை குட்டியிடலாம். இத்தன்மையுடைய ஓரின யானைகள் 750 ஆண்டுகளில் கணக்கீடுகளின்படி 19 மில்லியன் யானைகளை தோற்றுவிக்க இயலும். இவ்வகையில் அனைத்து விலங்குகளும் மிதமிஞ்சிய இனப்பெருக்க திறன்களை உண்டு என அறிந்து கொள்வோம். இது என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இப்ப சுருக்கமா சொல்லுங்க, இது என்ன புரிஞ்சுக்கிறீங்க சொல்லுங்க. நாம வந்து இப்ப நாம வந்து 31ஆம் பாடத்துக்கு வர்றோம். நம்ம இப்ப அப்படியே இணைச்சு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த டார்வின் சொல்லக்கூடிய இந்த இனப்பெருக்க வேகம் என்பதும் வெங்கடேசன் வந்து இதை வகைப்படுத்தியிருக்காரு. என்ன அர்த்தம்? இது மிக குறைந்த வேகமுடைய ஆணாக இருந்தாலும் சரியே இருக்குதே பார்த்து நம்மளதான் குறைந்த இன வேகம். அந்த மிக குறைந்த இணை வேகம் அப்படின்னாவே யானைத்தான் ரொம்ப குறைந்த இன வேகம் சொல்றாரு. ஏன்னா அது 30 வயதுல தான் என்ன தகுதி பெறுது? இனப்பெருக்க தகுதி. இப்ப நாமெல்லாம் 15 வயசுலயே வந்துடுறோம், 15, 16, 17 வந்துடுறோம். சரியா? ரைட்டு. அப்ப குறைந்த அது அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அது தகுந்த சூழல், யானைகளுக்கு அந்த தகுந்த சூழலில் அதுக்கு தேவையான உணவு கிடைச்சதுன்னா சில ஆண்டு 700 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 19 மில்லியன், எத்தனை கோடினே தெரியாது, அத்தனை கோடி இனப்பெருக்கம் ஆயிட்டே போகுது. ஒரு குறிப்பிட்ட காலத்துலதான் இனப்பெருக்கம் குறைவா இருக்கும். அப்புறம் மக்கள் தொகை பெருக பெருக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பல கோடி குழந்தைகள் பிறந்துகிட்டே இருக்கும். அது அதாவது இந்த ஜியோமீதின்னு சொல்றாங்க. அந்த ஜியோமீதி மல்டிபிள், அந்த ஜியோமெட்ரிக் அந்த கால்குலேஷன் படி சில 10 ஆண்டுகளில் அல்லது ஒரு 100 ஆண்டுகளில்
100 ஆண்டுகள் இரட்டிப்பாக மாறிவிடும். இப்ப பாத்தீங்கன்னா பாரதியார் வந்து பாட்டு பாடும் பொழுது 30 முக்கோடி முகமுடையாள், 33 கோடி முகமுடையாள், சிந்தை ஒன்றுடையாள்னு ஒரு பாட்டு பாடுவார். அது என்ன அர்த்தங்கிற, அவர் காலத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை 33 கோடியாக இருந்தது. பாரதியார் 1926, 27 வாழ்ந்தவர், ஒரு புரட்சி கவிஞர். அவர் பாடுகின்ற பொழுது இந்திய தாயினுடைய திருமுகம் வந்து 33 கோடி உடையதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு எத்தனை கோடி தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு தோராயமா இந்தியாவின் மதிப்பு, இந்தியாவுடைய மக்கள் தொகை எவ்வளவுங்க? இந்தியாவின் மக்கள் 130 இருக்குங்க. சரி சரி, கரெக்ட் தான், சரியா சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட 140 கோடிக்கு மேல போகுது. அவர் சொல்றது 30 கோடி, நீங்க சொல்றது 140 கோடி. எவ்வளவு பெருகி இருக்கு? அப்பா 4 பங்கு பெருகி போயிட்டு. எத்தனை ஆண்டுகள் இல்ல? 1925 வச்சுக்கங்க. 1925 இப்ப 2025, எத்தனை ஆண்டு வித்தியாசம்? 100 ஆண்டு. 100 ஆண்டுகளுக்கு எத்தனை மடங்கா மாறிடுச்சு? நான் 2 மடங்குன்னு சொல்றேன். இது எத்தனை மடங்கா மாறி இருக்கு? 4 பங்கு ஆயிடுச்சு. நான் சொல்றது 2 மடங்குன்னு சொல்றேன். இது எத்தனை மடங்கா மாறி இருக்கு? 4. டார்வின் சொல்றாரு, அந்த ஜியோமெட்ரி சில 10 ஆண்டுகளில் அல்லது 100 ஆண்டுகளில் இரட்டிப்பாக மாறுங்கிறான். அப்ப 33 கோடி இரட்டிப்பாக மாறி இருந்து 66 கோடி தான் மாறி இருக்கணும். ஆனால் அந்த 30 கோடி 150 கோடியா மாறிடுது. இந்த 150 கோடி இன்னும் 10 ஆண்டு என்ன ஆகுது? 300 கோடி. இந்தியாவின் மக்கள் தொகை 500 கோடி ஆயிரும் ஆச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. அப்ப என்ன ஆகும்? அந்த வெறும் பசிங்கிற உணர்வு மட்டும் இருக்குமே தவிர உற்பத்தி திறனை யாருக்கும் இருக்காது. வெறும் பசிங்கிற உணர்வு மட்டும்தான் இருக்குமே தவிர உற்பத்தி திறனை யாருக்கும் தெரியாது. விவசாயம் பண்றது யாருடைய நோக்கம் அல்ல. இதை இங்கிலீஷ் படிச்சுட்டு அமெரிக்கா ஓட சொல்றதாச்சு. இங்கிலீஷ் படிச்சுட்டு அமெரிக்கா ஓடிரு, இங்கிலீஷ் படிச்சுட்டு ஜெர்மன் ஓடிரு, இங்க இது அதாவது இன்ஜினியரிங் படிச்சுட்டு அமெரிக்காவுக்கு போய் அடிமையாரு, டாக்டருக்கு போய் எந்த நாட்டுக்கு ஓடி போயிருன்னு சொல்றானே தவிர யாரும் நீ விவசாயம் பண்ணது யாரும் சொல்ல போறது இல்லை. என்னது? விவசாயம் பண்ண மாட்டான். இல்ல யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்லு பார்க்கலாம்? ஏன் விவசாயம் பண்ணுன்னு எந்த பெற்றோரும் சொல்ல மாட்டாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் விவசாயம் செய்து பொழைத்துக்கொள்னு யாரும் சொல்றதில்ல? என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க டாக்டர் ஆயிருன்னு சொல்லிடுறீங்க, அல்லது மானங்கட்ட இன்ஜினியர் ஆகுன்னு சொல்றீங்க, அல்லது வெக்கங்கட்ட ஏதோ ஒரு அளவு படிக்க சொல்லிடுறீங்க. ஏன் வந்து நீ வந்து விவசாயம் செய்யன்னு ஏன் எல்லாரும் சொல்றதில்ல? அந்த நினைப்பு கூட ஏன் வர்றதில்ல? சொல்லுங்க. ஒரு விவசாயி கூட, ஒரு விவசாயம் பண்றவங்க கூட தன் குழந்தையை வந்து விவசாயமாக செய்யுன்னு சொல்றதில்ல. ஏன்னு சொல்லுங்களா மக்கள்? என்ன காரணமா இருக்கு? வேற காரணங்களை விட்டுருங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது ரொம்ப கஷ்டம்னே சொல்லிட்டு வரதுனால தான் பிள்ளையும் அந்த கஷ்டத்தை படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அது கஷ்டம் இல்ல. அப்படின்னா விவசாயம் பண்றவங்கள கோமாளி, அப்படித்தானே? உங்க கணக்கு பண்ணி பார்த்தா விவசாயம் பண்றவங்கள கோமாளி, நாம தான் சுகவாசி, அப்படித்தானே? அப்படி வச்சுக்கலாமா? இப்ப விவசாயம் பண்றவங்கள கோமாளி, அப்புறம் மற்றவங்கள சுகவாசி, அப்படியே வைத்துக் கொள்ளலாம். சரி, அப்படியே விவசாயம் பண்ற கோமாளி அது கஷ்டம்னா வச்சுக்கலாம். இப்ப நாம எந்த முறைக்கு போறோம்? இப்ப நாம மட்டும் நம்ம 10 பேர் எந்த முறைக்கு போறோம்? நீரையும் காற்றையும் சப வாழ்க்கைக்கு திரும்புறோம். சரி, இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இயற்கையாகவே இனப்பெருக்க சிந்தனை இருக்குமே தவிர இயற்கையாகவே விவசாய சிந்தனை என்பது யாருக்கும் கிடையாது. இயற்கை நோக்கம் அது அல்ல. இப்ப புரியுதா? இயற்கையின் நோக்கமே இல்லைங்கிறீங்க. அத புரிஞ்சுக்குங்க. இயற்கை நோக்கமே விவசாயம் செய்யறது கிடையாது. அந்த முட்டாள்தனத்தை இயற்கை பண்ணவே பண்ணாது. இயற்கை நோக்கமே விவசாயம். இவனுக்கு அந்த நினைப்பே வரல, வர வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. இயற்கை நோக்கம் இப்ப புரியுதா? இயற்கை நோக்கமே இனப்பெருக்கம் அல்ல. அறிவாளிகள் மட்டும்தான் புரிந்து கொண்டு குழந்தைகளுக்காகத்தான் இந்த இயற்கை, அந்த குழந்தைகளுக்காகத்தான் என்ன பண்ணாங்க? மானாவாரி கண்டுபிடிச்சாங்க. சித்தர்கள் தான் கண்டுபிடித்தார்கள். அதனாலதான் சித்தர் பெருமக்கள் தண்ணீரை மிகச் சிறப்பாக போற்றினார்கள். அதனாலதான் திருவள்ளுவர் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, உலகத்தை காப்பாற்றணும், குழந்தைகளை காப்பாற்றணுங்கிறதுக்காகவே முட்டாள்தனமான இயற்கையை புரிந்து கொள்வதற்காக மனிதன் முட்டாளாக கூடாது, அவன் அறிவாளியாக மாற வேண்டும் என்பது இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு திருவள்ளுவர் 2வது அதிகாரத்துல வான் சிறப்பு போட்டு குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு தாண்டா நீர் மருத்துவம், குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு தாண்டா இயற்கை உணவு அப்படின்னு வள்ளுவர் கண்டுபிடித்தார். வள்ளுவர் கண்டுபிடித்து என்ன பண்ணாரு? 2வது அதிகாரத்திலே வான் சிறப்புல போட்டாரு. விசிம்பின் துளிவீனின் அல்லாமல் டிராங்கே பசும்புல் தானே காண்பது அழிவு.
அப்புறம் தானம் தவம் இரண்டும் தங்கா வீணுலகம் வானம் வழங்காதெனின் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டுமல்ல, விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியன் உலகத்து உள்ளென்று உடற்றும் பசி. தண்ணீர் இல்லை அப்படின்னா பசி கொண்டு போடும் அப்படின்லாம் எழுதுறாரு. சரியா? அதற்கப்புறம் தான் உழவு தொழில் பெருசு எழுதுறாரு. இந்த நோக்கம் கருதிதான் அறிவாளிகள் மட்டும்தான் விவசாயம் செய்ய வேண்டும், அவர்கள் குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், அந்த பசியால் இறந்து விடுவார்கள் என்பதற்காக அந்த இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்டு தன் கடுமையான முயற்சியால் குறைந்த நீர் தேவை வைத்துக் கொண்டு மானாவரி அடிப்படை கொண்டு கனிகளை உற்பத்தி செய்து குழந்தைகளுக்கு இந்த ராஜ உணவை கொடுத்தார்கள். எந்த உணவை கொடுத்தாங்க? அதுக்குதான் ராஜா மாதிரி புள்ள வளர்த்துறான். ராஜா மாதிரி புள்ள வளர்த்துறான் அப்படின்னாவே அந்த குழந்தைகளுக்கு ராஜ உணவான கனிகளை கொடுத்து வளர்த்தினார்கள். இதுதான் சித்தர்கள் கண்டுபிடிச்சது. அப்ப சித்தர்களால் தான் இது உருவாக்கப்பட்டது விவசாயம். புரியுதுங்களா? காட்டு மிராண்டிகளால் அல்ல. அதனாலதான் விவசாயத்தை பத்தி யாருக்கும் தெரியாது. யாரு விவசாயம் பண்றவன போற கேவலமா நினைக்க. விவசாயி இன்றைய காலத்தில் விவசாயம் பண்ற போற கேவலமானவர்கள், விவசாயம் பண்றவங்க புத்தி இல்லாதவங்க நிலைக்கு போயாச்சு. சரியா? இவன் என்ன பண்ணிட்டான்? தப்பா உற்பத்தி பண்ணி இவனும் செத்து போயிடுறான். தப்பா உற்பத்தி பண்றது, தேவைக்கு மீறி உற்பத்தி பண்றது. 1 கிலோ தக்காளி வேணும்னா 1 டன் உற்பத்தி பண்றது. அப்புறம் நாசமா தானே போவீங்க நீங்க. ஒருத்தர் தக்காளி போட்டானா 1 லட்சம் பேர் தக்காளி போடுறது, ஒருத்தர் தர்பூசணி போட்டானா 1 லட்சம் பேர் தர்பூசணி போடுறது. என்ன நோக்கத்திற்காக அப்படி தர்பூசணி போடுறீங்க? ஒருத்தன் போடுறானே நீ மாத்தியில செய்யணும். ஏன் அந்த காரணத்துக்கு பண்றீங்க? என்ன காரணம்? யாரா விவசாயி இருந்தா பதில் சொல்லுங்க. பண நோக்கம்யா. பணம். இப்ப பாரு, தர்பூசணி கெட்டு போச்சுங்கிறான், தர்பூசணி சகப்பா இருக்குதுங்கிறான், தர்பூசணி ஊசி போட்டாங்கிறான், தர்பூசணி ஐயோ விளைய ஒண்ணு. என்ன வெங்காயத்துக்கு தர்பூசணி விளைவிக்கிற நீ 5 ரூபாய்க்கு கொடுப்ப, கடையில போய் 50 ரூபாய்க்கு விற்கிறான். நீ 5 ரூபாய்க்கு தர்பூசணி, எனக்கு தெரியும், நானே விவசாயம் பண்ணியிருக்கவன் தான். 5 ரூபாய்க்கு நான் தர்பூசணி உற்பத்தி பண்ணா வாங்கிட்டு போற இடத்த இருக்கிற பாரு, அந்த கேப் மாதிரி நேர பழமுதிர் சிலை வச்சிருவான். பழமுதிர் சிலை வச்சீங்கன்னா கிலோ 100 ரூபாயும்பா. நீ வாயை மூடிட்டு வாங்கிட்டு வரணும். வாயை மூடிட்டு வாங்கிட்டு வரணும். நான் என்ன சொல்றேன்னா, தேவைக்கு தகுந்த மாதிரி தான் உற்பத்தி பண்ணணும். ஏன் தேவையெல்லாம் உற்பத்தி பண்ற? டிமாண்ட் அண்ட் சப்ளையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இருக்கணும்? டிமாண்டே இல்லாத பேருக்கு சப்ளை பண்ண, டிமாண்டே இல்லாத பேருக்கு ப்ரொடக்ஷன் பண்றேன்னு கேக்குறேன். ஒரு மனிதன் 1/2 டன் உற்பத்தி பண்ணலாம். 100 டன் இது என்ன வெங்காயத்துக்கு உற்பத்தி பண்ற? இதெல்லாம் கேள்வி வருமே இல்லையா? அரசாங்கம் என்ன பதில் சொல்லும்? அரசாங்கம் இதுக்குள்ள பதில் சொல்லிட்டு இருக்குமா? உன்னை யாரை இத்தனை தக்காளி, ஏதோ 2 தக்காளி ஒரு நாளைக்கு ஒரு மார்க்கெட்டுக்கு 100 கிலோ வரலாம். ஒரு நாளைக்கு அந்த மார்க்கெட்ல ஒரு நாளைக்கு 100 பேர் வாங்குவான். அவனுக்கு 100 கிலோ தேவைப்படும். ஒரு நாளைக்கு 100 டன் கொண்டு கொடுத்தது எப்படா வாங்குவான் அவன்? அவனுக்கு இதான் வேலை. தக்காளி வாங்கி திருட்டு சரியா போச்சா? இது எப்படி சாத்தியம் இது? அப்ப இங்க தவறாக, அதாவது தவம் செய்வார் தம் கருவம் செய்வார், அவம் செய்வார் ஆசையின் போட்டு. ஆசையின் காரணமாக என்ன பண்ணிட்டீங்க? அதிகமா என்ன பண்ணிட்டீங்க? உற்பத்தி பண்ணிட்டீங்க. இப்பதான் வர்றீங்க. விவசாயி என்ன பண்ணிட்டான்? விவசாயி என்ன பண்ணிட்டான்? ஆசையின் காரணமாக என்ன பண்ணிட்டான்? ஆசையின் காரணமாக என்ன பண்ணிட்டான்? அதிகமா உற்பத்தி பண்ணிட்டாங்க. தேவைக்கு மேல உற்பத்தி பண்ணி படுகொலிக்கு போயிட்டான். இப்ப கரெக்டா போச்சா? நீ பண்றது தப்பு பண்ணி போட்டு கடைசியில அரசாங்கம் காப்பாற்றும். அரசாங்கம் இதுதான் வேலையா? அப்ப இதுதான் அதான் இயற்கை. அப்ப நீ அந்த இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ளாமல், இயற்கையின் தேவையை புரிந்து கொள்ளாமல், நீ அளவுக்கு அதிகமா நீ என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க வந்து உற்பத்தி பண்ணும்போது நாசமா போகுது. எப்படி? உயிர்கள் வந்து இப்போ நிறைய உற்பத்தி பண்ற உயிரினக்கு தன்னை அழித்துக் கொண்டே இருக்கும். செத்து போயிரு, பெற்றோர்களும் செத்து போயிருவாங்க, குழந்தையும் செத்து போயிருவாங்க. எப்ப ஒரு குழந்தையா மாறுதோ அப்பதான் திறமையா உள்ள குழந்தையாக மாறுது. நீ உற்பத்தி குறைச்சிக்கிட்டீங்கன்னா எல்லாம் சரியா. உற்பத்தி நீ கத்துவான் பாருங்க நீங்க. சரி, இப்ப நான் வர்றேன். அந்த இயற்கை தேர்வு முறையில வந்து இனப்பெருக்க வேகம் படுபயங்கரமாக இருக்கிறது. இப்ப 5வது பாயிண்ட் படிங்க, முடிச்சுக்கலாம். 6:27 6:30 முடிச்சுக்கலாம். எல்லாரும் இந்த பரிணாம கோட்பாடு படிச்சுட்டு வாங்க. 6:30 முடிச்சுக்கலாம். அடுத்தது இயற்கை தேர்வு கருத்தின்படி மிக சிறந்தது என கருதப்படும் உயிர்கள் இயற்கை தேர்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாழும் தகுதியை பெறுகின்றன எனலாம். இயற்கை தேர்வு என்பது மனதில் உருவகித்து கொண்ட உயிரினங்களால் தாங்கும் இயற்கை சூழலாகும்.
முறைகளுக்கான தகவமைப்பு வேறுபாடுகளை கொண்ட உயிரினங்கள் மட்டுமே இயற்கை தேர்வு சக்தியில் வாழ்வதற்கு ஊக்குவிக்கும். ம் டார்வின் மிக சிறந்தவை என வகைப்படுத்துகிறார். மிகச் சிறந்தவை என்று மிகச் சிறந்தவை என வகைப்படுத்துகிறார். மிகச் சிறந்தவையாக வகைப்படுத்துகிறார். சரி. முறையற்ற பண்புகளை கொண்ட உயிர்கள் உயிர் தொகையிலிருந்து இயற்கை தேர்வு சக்தியினால் புறக்கணிக்கப்பட்டு அழிந்துவிடும். அழிந்துவிடும் என்ன பேரு? புறக்கணிக்கப்பட்டு அழிந்துவிடும் என்ன அர்த்தம்? புறக்கணிக்கப்பட்டு அழிந்துவிடும் என்று சொன்னா என்ன அர்த்தம்? அந்த உயிரினமே அழிஞ்சு போயிடும். அழிந்து போறதுக்கு தமிழ் எப்படி சொல்லலாம்? இறந்து விடும். அவ்வளவுதான், செத்து போறான்னு அர்த்தம். ஓங்கி மண்டையேறி அடிக்கணும். என்ன நடராஜு? செத்து போறான்னு அர்த்தம். இயற்கை தேர்வு இந்த இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ளணும். அவன் செத்து தான் போகணும். நான் சொல்றேன் இல்லையா, 95 பேர் செத்து தாண்டா போவான்னு நான் சொல்றேனே இல்லையா, அதுதான் இது. பசிதாகத்தை நிறுத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் அல்ல, ரொம்ப எளிமைதான். ஆனால் உங்கள் மனம், உங்கள் விபச்சாரம் என்ற மனமானது உங்களை சாப்பிட வைக்கிறதுக்கு லட்சக்கணக்கான பேர் உங்களுக்கு முயற்சி செய்வாங்க. உங்களை சாப்பிட வச்சு சாகடிக்கிறதுக்காக பொண்டாட்டி உதவி செய்வாங்க. உங்களை சாப்பிட வச்சு சாகடிக்கிறதுக்காக கல்யாணங்கிற பேர்ல வரும், கருமாதிங்கிற பேர்ல வரும், பொண்டாட்டிங்கிற பேர்ல வரும், புள்ளைங்கிற பேர்ல வரும், பேர குழந்தைங்கிற பேர்ல வரும். இப்படி வந்து உங்களை சாகடிக்கிறதுக்கு எல்லா பேய்களும் முயற்சி பண்ணும். புரியுதா? சோறு வேண்டாம் பரிதாபமா பாக்குறாங்க ஐயா. இங்க அறிவியலை புரிந்து கொள்ளாதவர்கள் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு அறிவியலுக்கும் இது என்ன சம்பந்தம்? அவங்களுக்கு இது ஏதாவது தெரியுமா? அறிவியல் தெரியாதவங்களை பற்றி நீங்க ஏன் பேசுறீங்கிற? எங்கிட்ட வந்து கேளுங்க. இயற்கை மருத்துவம் தெரிஞ்சுக்கிட்டு போய் கேளுங்க. ஆயுர்வேத பண்டிதர்கிட்ட போய் கேளுங்க. சித்த மருத்துவத்தை பின்பற்ற போய் கேளுங்க. ஆராய்ச்சியாளர்களை போய் கேளுங்க. போய் கூமுட்டைகிட்ட கேக்குறீங்க. சரிங்க ஐயா. ஹோட்டல்காரங்கிட்ட போய் கேக்குறீங்க, ஊதாரிட்ட போய் கேக்குறீங்க, சாராயங்குடி போய் கேக்குறீங்க, மூக்கு பிடிக்க முட்டை போண்டா போய் கேக்குறீங்க, காலையில டிஃபன் காரங்கிட்ட போய் கேக்குறீங்க. கேட்கறது யார்கிட்ட கேக்குறீங்க? புரியுதுங்க ஐயா. யார்கிட்ட கேட்கணும்? இந்த விஷயத்தை யார்கிட்ட கேட்கணும்? அதுக்கு தகுதி வேணும் இல்லை? யார்கிட்ட கேட்கணும்? பாத்திரம் அறிந்து பிச்சை எடுங்கிறான். வாத்தியார் யாருன்னு பார்க்கணும். ஒண்ணுமே தெரியாத வாத்தியார்ட்ட போய் கேட்டீங்கன்னா நீங்க தெரிஞ்சிட்டீங்க, ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. அந்த தெரிஞ்சதை அதை விட அதிகமா தெரிஞ்சவங்கிட்ட கேட்டீங்கன்னா பதில் கிடைக்கும். ஒண்ணுமே தெரியாத ஒருமே தெரியாத மாடு முட்டிக்கிட்டு போய் கேட்கறது, சாணி தட்டன் போய் கேட்டது என்ன தெரியும் அவங்ககிட்ட போய் கேட்க போறீங்க? எப்படி கேட்டு அவங்ககிட்ட அறிவை பெற போறீங்க? இப்ப நீங்க முட்டாளா? அவன் சொல்ற பாரு, அவன் தான் அறிவாளி, நீங்க முட்டாள். ஆமாங்க ஐயா. அப்புறம் நீங்க முட்டாளா இருந்துட்டு போய் அவன்கிட்ட போய் கேக்குறீங்க? சரி, அப்படிலாம் சோறு திங்கணும் யாரும் சாகிறது இல்லையா? சோறு திங்கிற எவனும் சாகாத அவனாச்சு இருக்கானு பாருங்க. இப்ப சோறு திங்களன்னு செத்து போயிருவேன். அப்ப சோறு திங்களும் ஏன் சாகுறீங்க? புரியுதுங்க. சோறு திங்கிற ஏன்பா சாகுறாங்க? ஏங்க பொறியாளர் சொல்லுங்க, சுந்தர் சொல்லுங்க. சோறு திங்களும் செத்துட்டு தான் இருக்கிறான். சோறு திங்கிறோம். மைக் அன்மியூட் பண்ணுங்க. இல்ல அவர் அன்மியூட் பண்ணவே இல்ல. இல்ல உங்களுக்கு சத்தம் வரலங்க ஐயா. பொறியாளர் சுந்தர் உங்களுக்கு சத்தம் வரல. வருது. இப்ப வருதுங்களா? இப்பதான் வருது. அதாவது நேத்து எனக்கு என்னுடைய வெயிட் வந்து 62.3 இருந்தது. இன்னைக்கு வந்து 64.4. காரணம் என்னன்னா, நேத்து ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து என்னை கட்டாயம் கம்பல் பண்ணி சாப்பிட வச்சாங்க. சரி நம்மளும் வந்து டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமே அப்படின்னு பார்த்தா, கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி அந்த சாப்பாடு சாப்பிட்டதுக்கு 2 கிலோ வந்து 2.1 கிலோ வந்து ஏறி இருக்குது. இன்னைக்கு ஃபுல்லா தண்ணியில போட்டு கரைச்ச வேண்டியதுதான். இதுதான் புது. அப்ப அந்த சாவு வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு. அந்த ஏமன் வந்துட்டான் பாருங்க. இது அனுபவபூர்வமா தெரிஞ்சுக்கிறோம். இப்பதான் சொல்றேன், யமன் வந்து பல வடிவத்துல வரும். யமன் வந்து பல வடிவத்துல வரும். அவங்களுக்கு உங்களுடைய தூய்மை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுடைய ஒழுக்கத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒழுக்கம் இல்லாதவர்கள் தான் அந்த உணவை பத்தி. அந்த ஒழுக்கம் இல்லாதவர்களுக்கு நீங்க அப்ப ஒழுக்கம் இல்லாதவர்களோட நீங்க என்ன பண்ணக்கூடாது? தொடர்பு நம்ம வச்சுக்கூடாது. தொடர்பு நம்ம ஒதுங்கி இருக்கணும். தொடர்புல இருக்கணும், ஆனா ஒதுங்கி இருக்கணும். ஒதுங்கி போயிடணும். அதாவது எப்படின்னா, பாலில் திரண்ட வெண்ணெயை போல. கரெக்ட். அது நீங்க போறங்க பற்றற்ற நிலை. அங்க போறீங்க, நான் உணவு பழக்கத்தை மாத்திட்டேன், அதோட நிறுத்திக்கணும்.
அப்படியே போக 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 உங்களுக்கு கூப்பிடுறதே நிறுத்திடுவாங்க. ரொம்ப ஒரு 10 வருஷத்துல கூப்பிடுறதே நிறுத்திடுவாங்க. அப்ப ரொம்ப நல்லதுடா, முட்டதடி ஆசை விடாம்படத்து ஓடோடன்னு அதோட நிறுத்திட வேண்டியதுதான். புரியுதா? நீங்க மெல்ல 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 அவர் சாப்பிட மாட்டாரு, யோகி அவர் சாப்பிட மாட்டாருங்கிறது வேற. அவன் சுத்தப்படுத்துகிற அப்ப அந்த வாய்ப்பு நமக்கு வரும். வாய்ப்பு வரும்பொழுதெல்லாம் போய் இந்த மாதிரி சுத்தப்படுத்திட்டு இருக்கிற ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு அதிசயம் கிடையாது. நான் சுத்தப்படுத்துகின்ற பயிற்சி மேற்கொண்டு என்னுடைய சுத்தப்படுத்துற உணவுகளை சாப்பிடுகிறேன், நான் சுத்தம் செய்கின்ற உணவுகளை சாப்பிடுகிறேன் என்று உங்களுக்கு புரிய வைக்கணும். அதாவது இந்த உணவு பழக்கம் எல்லாம் சுத்தப்படுத்துறது இல்ல, நான் சிஸ்டமேட்டிக்கா அறிவியல் அடிப்படையில் சாப்பிடுகிறேன்னு சொல்லணும். என்னது அறிவியல் அடிப்படையில சாப்பிடுறேன் நானு. அது எல்லாருக்கும் நேத்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் சாமி. நேத்து ஃபுல்லா சொல்லிட்டே இருந்தேன். பாருங்க என் உடம்பு இந்த மாதிரி இருக்குது, நல்லா நான் நடக்கிறேன், நீங்க பார்க்கத்தான் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டேன்னு நினைக்கிறீங்க, ஆனா நல்லா சூப்பரா ஆக்டிவா இருக்கேன். காலையில 5 மணில இருந்து நான் கண்டினியூவா இப்போ வரைக்கும் நேற்று 2 மணி ஆச்சு, 2 மணி வரைக்கும் கண்டினியூவா ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறேன். அதனால எப்படி முடியுது? அதனால உடம்ப பார்த்து எப்படிலாம் நீங்க கவலைப்படாதீங்க. யாரும் சொந்தக்காரங்க எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்னை பார்த்து கவலைப்படாதீங்க, ஆனா நான் இவ்வளவு ஆக்டிவா இருக்கேன், நீங்களும் இந்த மாதிரி இருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு அந்த என்ன எப்பயுமே இந்த வாட்ஸ்அப்ல அந்த புத்தகத்தினுடைய படம் வச்சுக்கணும், வாட்ஸ்அப்ல தொடர்பு வச்சுக்கணும். டக்கு 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 உங்களுக்கு தள்ளி விட்டுறணும். இந்த புத்தகத்தை வாங்கி படிக்காம யாரும் முடிவுக்கு வராதிங்க, என்னை பார்த்து முடிவுக்கு வராதிங்க. நான் முறையாக அறிவியல் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், முறையாக அறிவியல் படிச்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்லணும். நான் முறை இப்படித்தான் அவங்களை எளிமைப்படுத்தணும், அவங்களை பயப்படும்படியாக சொல்லாம முறையாக அறிவியல் படிச்சு. இது உடம்பை சுத்தம் செய்கின்ற பழைய முறை, இது பரிணாம அறிவியல் முறை, இது டார்வின் முறை, இயற்கை தேர்வு முறை. இயற்கையை புரிந்து கொண்டு தேவையற்றதை நீக்கிறேன். என் உடம்பு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உடம்பை இழைக்காது, எங்கிட்ட தேவையில்லாத விஷம் வெளியே போகுது. தேவையில்லாத விஷம் வெளியே போறது மெடிக்கல் ரிப்போர்ட் நான் காட்டுறேன். நீங்க கவலைப்படுறீங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் சரின்னு சொல்லுது. நீங்கள் கவலைப்படுறீங்க, மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன சொல்லுது? சரின்னு சொல்லுது. இதுக்கு என்ன? அப்ப மெடிக்கல் ரிப்போர்ட்டும் நீங்க காட்டல, நீங்கள் எப்படி செய்யணுங்க காட்டாத பொழுது அவங்க பயப்படுறது ஒரு இயற்கையானது. அவங்க மேல அக்கறை பாருங்க. உடம்பு இழைக்குது, புற்றுநோய் இழைக்கிறது பார்த்து நீங்க பயப்படுறது இல்ல, நீங்க சுத்தப்படுத்துகின்ற இழைக்கின்றவங்க அவன் பயப்படுறான். அது புற்றுநோய் இழைச்சு போய் சாக போறன்னு பத்தி அவன் பயப்படுறது கிடையாது. அவன் புற்றுநோய் இப்படித்தான் இருக்குமோ அப்படிங்கிற. அதே மாதிரி உங்களுக்கு தப்பு கணக்கு போடுறாங்க, இவர் இழைக்கிறதுனால இறந்துருவார்னு நினைக்கிறாங்க. இல்ல, நான் சுத்தப்படுத்துவதன் மூலமாக இழைக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். என்னது சுத்தப்படுத்துறதுனால இழைக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இந்த இழைக்கிறது என்பது நல்ல உடல் இழைத்து பிறகு இழைக்காது. இப்ப நான் கெட்டு நாம தின்னு கெட்டு போயிட்டேன்னு சொல்லுங்க. நான் தின்னு கெட்டு போயிட்டேன், தின்னு கெட்டு போனேன். இப்ப என்ன பண்றேன்னா சுத்தப்படுத்துகின்ற உணவை சாப்பிடுகிறேன். அப்ப என்னன்னா அசுத்தம் மட்டும் போகும், சுத்தமான உடல் ஏற்படும். அந்த சுத்தமான உடல் வர்ற வரைக்கும் நான் முறையான உணவு பழக்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று அவங்களுக்கு சொல்லணும். இப்படிதான் இன்ஜினியரிங் சொல்லணும், இப்படித்தான் சாதாரண மக்கள்கிட்டையும் சொல்லணும். சரியா? இப்ப 5வது பாயிண்ட் படிங்க அருணா. இயற்கை தேர்வு டார்வினின் கருத்தின்படி மிக சிறந்தது என கருதப்படும் உயிரினங்கள் இயற்கை தேர்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாழும் தகுதியை பெறுகின்றன எனலாம். இங்க வாங்க. இதுதான் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப நாம என்ன பண்றோம் இந்த இடத்துல? பயிற்சி கொடுத்து என்ன பண்றோம்? இயற்கை தேர்வுக்கு பாஸ் ஆகுறதுக்கு பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம நோக்கம் என்பது சாகா நிலை போயிட்டே இருக்குதே இல்லையா? இயற்கையில சாகா நிலை இருக்குதே இல்லையா? இயற்கையில சாகா நிலை இருக்கா இல்லையா? சில பேர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, சில பேரு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமா, ரெண்டுமே ஆமான்னு தான் போவானு. இருக்குன்னு சொன்னா ஆமான்னு சொல்ல வேணும், இல்லைன்னு சொன்னா ஆமான்னு சொல்ல வேண்டும். அப்ப அந்த இல்லைன்னு சொல்றது இருப்பதை நோக்கி போக வேண்டும். அப்ப மரபணுவிலே இருக்குன்னு அர்த்தம். எதுல இருக்குது? மரபணுவிலே இருக்கு. மரபணுவிலே பாசிட்டிவ் இருக்குது, மரபணுவிலே நெகட்டிவ் இருக்கு. இது எளிமையா சொல்ல போனா குட் பாக்டீரியான்னு சொல்லுவாங்க, பேடு பாக்டீரியான்னு சொல்லுவாங்க. இந்த குட் பாக்டீரியா பேடு பாக்டீரியா ஜெர்மனிக்காரங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இந்த கிரஹாம் ஸ்டெயின் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி தான் கண்டுபிடிச்சார். கிரஹாம் ஸ்டெயின் அப்படிங்கிறவர் அந்த தத்துவத்தை கண்டுபிடிச்சாரு. அவருடைய அந்த கிரஹாம் ஸ்டெயின் அப்படிங்கிற கிறிஸ்டியன் கிரஹாம் ஸ்டெயின் போட்டா வந்துடும். அவர் தான் பாக்டீரியா வகைப்படுத்தினார். இப்ப என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இப்ப நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, டிஎன்ஏவை விட பாக்டீரியா தான் முக்கியம்னு கண்டுபிடிக்கிற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிஎன்ஏ பத்தி இது வரைக்கும் டிஎன்ஏ பத்தி ஓட்டியாச்சு, டிஎன்ஏ பத்தி பேசி கூட நோபல் பரிசை வாங்கியாச்சு 2024. இந்த டிஎன்ஏ 0 டிஎன்ஏ ஒன்று இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ
ஒண்ணுங்கிற டிஎன்ஏ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒண்ணுன்னா அது விஷயம் இருக்குன்னு அர்த்தம், ஜீரோனா விஷயம் இல்லாதுன்னு அர்த்தம். இந்த 0 டிஎன்ஏ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த 0 டிஎன்ஏ கண்டுபிடிச்சதுனாலே ஒருத்தருக்கு ஆரோக்கியம் கிடைக்கும்னு அதுவும் கிடையாது. 0 டிஎன்ஏ கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கு பேர் மைக்ரோ ஆர்என்ஏ பேரு. ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க, அது மைக்ரோ ஆர்என்ஏ சொல்லுவாங்க. அந்த மைக்ரோ ஆர்என்ஏங்கிறது அந்த மைக்ரோ ஆர்என்ஏல எந்த வகையான செய்தியும் இல்லை, எந்த வகையான மெசேஜும் இல்லை, அது 0. என்னது 0 அப்படின்னு கண்டுபிடிச்சு நோபல் பரிசு வாங்கிட்டாங்க. ஆனா அதை வச்சு ஆரோக்கியத்தை தர முடியுமா? தர முடியாது. ஏன் சொல்லுங்களா பார்க்கலாம். தகவல் எதுவுமே இல்லை. சரி, தகவல் உள்ளதுக்கு பேர் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. தகவல் உள்ளதுக்கு டிஎன்ஏ சொல்லுவாங்க, தகவல் இல்லாததுக்கும் டிஎன்ஏ சொல்றாங்க. அப்ப தகவல் இல்லாத டிஎன்ஏவாலும் ஒன்றும் பண்ண முடியல, தகவல் உள்ள டிஎன்ஏ ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் தகவல் இல்லாத 0 டிஎன்ஏ தான் இந்த 1ங்கிற டிஎன்ஏ கட்டுப்படுத்துன்னு கண்டுபிடிச்சிருக்கானுங்க. உள்ளடக்கியதா இருக்குமா சாமி? ஆமா, என்ன அதாவது 0 டிஎன்ஏ வந்து 0 டிஎன்ஏ அதுக்கு மைக்ரோ ஆர்என்ஏ. அது எங்கிருந்து கண்டுபிடிச்சான்னு கேட்டீங்கன்னா மண்புழு இருக்குன்னு கண்டுபிடிச்சானுங்க. எங்க கண்டுபிடிச்சானுங்க? மண்புழு. பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி தோன்றிய மண்புழு. அந்த மண்புழு இருக்கிற ஜீன் தான் மனுஷங்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சானுங்க. அப்ப மண்புழு இருக்கிற டிஎன்ஏ யார்கிட்ட இருக்குது? மனுஷங்கிட்ட. எத்தனை கோடி ஆண்டு உள்ள பூந்து பூந்து வந்துகிட்டு இருக்குது? பல கோடி வருஷம். ஆக புல்லாகி அப்ப புல்லாகி புழுவாகி பூடாகி பல்லுருமாய். புரியுதா? என்ன புரியுது சொல்லுங்க, ஒழுங்குபடுத்து பார்க்கலாம். இப்ப திருவாசகத்துல எவ்வளவு தெளிவா அடிச்சிருக்காரு பாரு மாணிக்க வாசகர். அடே முண்டங்களா, புல்லாகி தோன்றீங்க, அப்புறம் புழுவா மாறினீங்க, அப்புறம் பூச்சியா மாறினீங்க, அப்புறம் ஊர்வனா மாறினீங்க, அப்புறம் விலங்கினமா மாறினீங்க, அப்புறம் மனிதனா மாறினீங்க, அப்புறம் தேவனா மாறினீங்க, அப்படிங்கிற கணங்களாய் மாறி விட்டாயின்னு எழுதுறாங்க. அப்ப பரிணாம வளர்ச்சி என்பது மேற்கு நாட்டுக்குத்தான் புதுசே தவிர கிழக்கு நாட்டுக்கு புதுசு இல்ல. அது பழசுன்னு அர்த்தம். சரியா? மீண்டும் நாம 10 மணிக்கு சந்திப்போம். இதுல யாராவது சந்தேகம் இருக்கா? இந்த படிச்சுட்டு வரும் பொழுது இந்த 1வது பாடத்தையும் படிங்க, வாய்ப்பு இருந்தா 2வது பாடம், அதாவது சார்லஸ் டார்வினுடைய 5 கொள்கை அனுப்பிச்சிருக்க, அதை படிச்சு பாருங்க. நம்ம எப்படி கம்பேர் பண்றோம், இது வெங்கடேசன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருக்காரு பாருங்க. அப்ப நேச்சுரல் செலெக்ஷன். அதனாலதான் ஆசிரியர் நம்மள செஞ்சு காட்டணும், ஆசிரியர் சொல்படி கேட்கணும், சொல்ற வகுப்புகள் வாங்க வாங்கன்னு சொல்றது காரணம் இதுதான். கஷ்டப்பட்டு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். ஊடகம் இருக்கு, நீங்க யாரையும் நீ சந்திக்கவே தேவையில்லை. ஊடகம் இருக்குது, அறிவியல் இருக்குது, சோதனை கூடங்கள் இருக்குது, அதை வச்சு நிரூபிச்சுட்டே போயிடலாம். அறிவியல தெளிவாகணும். அறிவாள்கிட்ட மட்டும் பேசுங்க, 3 வேளை மூக்க திங்கிற முட்டாள்கிட்ட பேசாதீங்க. சரியா? போகாதீங்க. அந்த கூட்டத்தோட தப்பிச்சு வெளியே வந்துருங்க. இந்த கல்யாணத்துக்கு போறது, கருமாதிக்கு போறது தேவையில்லை உங்களுக்கு. அதெல்லாம் தேவையில்லை. கருமாதிக்கு போனா நீங்க கருமாதி தான் ஆக போறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? புரிஞ்சுக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா கெட்ட பழக்கத்தில் எல்லாமே கெட்ட பழக்கம் தான், உங்களை முன்னேற விடாது. அவ்வளவுதான். அது 6ஆம் படி. நீங்க மீண்டும் 6ஆம் படி இருந்துட்டே இருந்தீங்க. உங்க ஆசைகளை தூக்கி எறிங்க. ஆசைகளை தூக்கி எறிஞ்சா மட்டும்தான் தப்பிக்க முடியும். அதே நேரத்துல அனுபவிக்கலாம். நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க எதை வேணா அனுபவிக்கலாம். தனிப்பட்ட முறையில் நீங்கள் எதை வேண்டாம் அனுபவிக்கலாம். அதுக்கிட்ட காமத்து பாலை எழுதிச்சிருக்கிறான். காமத்து பாலை நீங்க நினைச்ச காமத்தை அனுபவிக்கலாம். நல்ல குழந்தைகளை பெறுவதற்கு தான் காமம். காமத்து பாலை எழுதியவங்கள யோகிகள் தான் காமத்து பாலை எழுதினாங்க. ஊதாரிகள் காமத்து பால் எழுத முடியாது. திருவள்ளுவர் காமத்து பால் எழுதியிருக்காரு. சரியா? நன்றி, வணக்கம். நன்றி.